மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் தலை சிறந்த பேராசிரியருக்கு வணக்கம். ஜூலை 3ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் கலெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அலகம்பட்டி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மேல்நிலைப்பள்ளியில் ஆங்கிலம் ஆசிரியர் பணியிடத்திற்கும், பெருமாள் கோவில்பட்டி ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளியில் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கும் தற்காலிக தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்து விண்ணப்பங்கள் வரவேற்கிறதுக்காங்க. இந்த தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கல, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன். ஆயிஷா 24/7 கைடன்ஸ் இதை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த ஆயிஷா 24/7 கைடன்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல்ஸ், இதுக்கப்புறம் இந்த கைடன்ஸ் எல்லாமே நம்முடைய ஜூலை 15 அன்னைக்கு லான்ச் பண்ணுறேன். கல்வி வளர்ச்சி நாள் அன்று காமராஜருடைய நினைவுக்காக ஆயிஷா அகாடமியில் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து 50% வந்து கட்டணமில்லா சேவை, ஃப்ரீ சர்வீஸு, 50% வந்து கட்டண சேவைகள். சில விஷயங்கள் இலவசமாக சேவையில் வந்துடும், சில விஷயங்களுக்கு நீங்கள் கட்டணம் கொடுத்து தான் சேவை பெற மாதிரி இருக்கும். இது வந்து 24/7 ஆக்சஸ். இது நான் மட்டும் பண்ணலை, இந்த வீடியோ பார்க்குற உங்களை போன்ற ஆஸ்பிரண்ட், டிஆர்பி ஆஸ்பிரண்ட், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தேர்வர்கள் எல்லாம் ஒரு டீமாக உருவாக்கினுக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ தமிழ் படித்தவர்கள், ஆங்கிலம் படித்தவர்கள்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் டீச்சரும் நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டீச்சர்ஸ் வழியாக அந்த கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். அப்போது இதில் வர 50% ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, 50% ஃப்ரீ சர்வீஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ண போகிறோம். 50% ஃபீஸ் எதற்கு அப்படின்னா, சில விஷயங்களுக்கு நம்ம ஃபீஸ் கொடுத்து தான் கற்றுக்கணும்னு ஒன்று இருக்கும். ஃபீஸ் கொடுத்து தான் தெரிஞ்சுக்கணும் போது, அந்த பணமானது இங்கே ஆயிஷா அகாடமியோட நிறுவனருக்கோ, ஆனந்தனுக்கோ, தனிப்பட்ட நபருக்கு போகாமல் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஒரு 1000 ருபீஸ் வருதுன்னா 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா எல்லாருக்குமே 100 ரூபா பிரிஞ்சிடும். 10,000 வருதுன்னா எல்லாருக்கும் 1000 பிரிஞ்சிடும். ஸோ ஈக்குவல் ஷேர். இந்த ஆயிஷா அகாடமியோட இந்த 24/7 கைடன்ஸ்ன்றது நான் ஒன் மேன் ஆர்மியாக செயல்பட்டாலும் அதுக்கு கீழே நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸை உருவாக்குறேன். எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஈக்குவலான ஒர்க்ஸ் இருக்கும், ஈக்குவலான ஷேரிங்ஸ் இருக்கும். எவ்வளோ வந்து ஃபீஸஸ் கலெக்ட் ஆகுதோ, எவ்வளோ வந்து இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ, அது எல்லாருடைய அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் ஆயிஷாக்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என்னால் நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியல, நிறைய பேச முடியல, நிறைய தகவல் கொடுக்க முடியல. அந்த வகையில் இதுவும் பின்தங்கிடுச்சு. இன்றைக்கி நான் கொடுக்குறேன். இது ரொம்ப முக்கியமானது. எந்த மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்ட ஆசிரியருக்கு. இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2ல் பாஸ் ஆகிருக்கணும். எந்தெந்த பள்ளிகள் நான் மேலேயே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டேன். இது தற்காலிக ஆசிரியர் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 9ஆம் தேதி. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஏடிடபிள்யூ இயக்குனர் எங்கே இருக்காரு பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆதிராவிடர் பழங்குடி நல இயக்குனர் அலுவலகம். வேலை நாட்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, மண்டே டு ஃப்ரைடே. 9/7/2020 ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே மாலை 5:50க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கலாம். ஆங்கில பணியிடம் சொல்லியிருக்காங்க. பிடி அசிஸ்டண்ட் இங்கிலீஷ் மற்றும் அப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களும் கேட்டிருக்காங்க. நீங்கள் அணுகுங்க. நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிடும். எங்கே போகணுன்னா ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்ககம் இருக்கும் அந்த உங்கள் கலெக்டர் ஆஃபீஸில். ஏதாவது தகவல்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஆயிஷா 24/7 கைடன்ஸ் அது வந்து லான்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற நாள் வந்து ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் இளைஞர்களின் திறன் நாள். ஸோ நம்ம தமிழகத்தில் எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க? இளைஞர்களாக இருந்து இன்றைக்கு முதியவர்களாக மாறிய ஆசிரியர்கள். நம்மளாம் ஒரு காலத்தில் இளைஞராக இருந்திருப்போம். இப்போது பார்த்தா 40 வயசு, 45 வயசு, 50 வயசு ஆகிருக்கும். நம்ம வயசை கடந்திருப்போம். நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய புதுமைகள் படைக்கிற திறமை இருந்திருக்கும். அரசு வேலைவாய்ப்பு இல்லாதனால அதெல்லாம் மங்கி போயிடக்கூடாது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரிந்த திறமைகள், நமக்கு தெரிந்த நாலேஜ் எல்லாம் நம்ம விட யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும், அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற மெத்தடு. ஈவன் நமக்கு ஈக்குவலாக இருக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறோம். இல்லை நம்ம வயசோட அதிகமாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியல, சப்ஜெக்ட் பற்றி தெரில, சிலபஸ் பற்றி தெரில, இது எதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியலையோ அது உங்களால் கொடுக்க முடியும்னா அதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச கட்டணத்தை நிர்ணயிக்கணும். நான் அதிகபட்ச கட்டணம் ஆயிஷாவில் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு குறைஞ்சபட்ச கட்டணம் ஒரு ரூ. 108, ரூ. 200, ரூ. 300 அந்த மாதிரி. அது வந்து 10,000, 5,000, 20 ஒரு கோச்சிங் ஃபீஸ் வந்து ரூ. 10,000, ரூ. 20,000, ரூ. 30,000, ரூ. 40,000 அப்படின்ற பெரிய அளவில் நிர்ணயிக்காமல், நம்மை போல தான் மற்றவங்களும். நம்மளும் கடனில் இருக்கோம், மற்றவங்களும் கடன் இருக்காங்க. நம்மகிட்டயும் பணம், மற்றவங்க கடன். நம்மகிட்ட கொஞ்சமாக பணம், அவங்களுக்கு பணம்னா அப்போ குறைந்தபட்ச கட்டணத்தில் இந்த சேவைகளை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதற்கு உங்களுடைய ஆதரவு வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதை நான் செய்வது நான் தனிப்பட்ட மனிதனாக செய்யலை. நம் தமிழகத்தை தாண்டி வேறு மாநிலத்தில் இருக்காங்க, வேறு மாவட்டத்தில் இருக்காங்க, அதன் பிறகு வேறு நாட்டிலையும் இருக்காங்க. இது அரவுண்ட் குளோபலாக உலக அளவில் இருக்கிற தமிழக ஆசிரியர் சொந்தங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு
இந்த கைடன்ஸை சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் இது பியூர்லி. அதனால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி செய்யணும். இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் படிக்கணும், மற்றவங்களும் படிக்க வைக்கணும், உங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், மற்றவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வைக்கணும்னா ஆயுஷாகன் காண்டாக்ட் பண்ணுங்கள். 8778136181. அதாவது அரசாங்கம் நமக்கு வேலை கொடுத்தாலும் நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அரசாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அரசாங்க வேலை கிடைச்சிட்ட பிறகு நாம் 40 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அரசாங்க வேலை கிடைச்சிட்ட அப்புறம் நமக்கு பணம் சேர்த்துட்ட அப்புறம் ஒரு 400, 4000, 40,000, 4 லட்சம் பேருக்கு நம்ம வழியை சொல்லலாம். இது வந்து லேர்ன் வைல் சர்விங். நம்ம படிக்கும்போது சேவ் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்ட பிறகும் சர்வீஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்மால் முடிந்தது இந்த மனித குலத்திற்கு நல்லது செய்வோம். இதோடு இணைந்து வரவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆயுஷாகனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதை பயன்படுத்திக்கங்க. இது லாஸ்ட் டேட்டு நமக்கு ஜூலை 9. இது போன்ற இன்னும் சில தகவல்கள் இருக்குது. நான் அஃபிஷியல் ஒர்க்ஸ் நிறையா இருக்கனால இங்கே வரல. அதனால் என்னை மன்னிச்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் லேட்டாக தரேன்றது எனக்கே வருத்தமாக இருக்குது. எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கோ, ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ பெரிய அளவில் சமுதாயத்தில் இந்த வியூவர்ஸ் ஆகிய நீங்கள்லாம் யாரும் பெருசாக இதுவரையும் சப்போர்ட் பண்ணலை. இனி வரும் காலங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு என்னோடய ஒர்க்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு காசும் வரும், அரசு பணியானையும் வரும். என்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய முடியும். என்னை விட நீங்கள் அதிகமாக செய்ய முடியும். அந்த நம்பிக்கையிலேருந்து அந்த ஆயிஷா கைடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆயிஷா கைடன்ஸை வந்து என்னால் ஒருவனால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து எல்லாரையும் ரீச் பண்ணலாம். அரசாங்கத்தால் செய்ய முடியாத நாம் ஒன்றிணைந்தால் செய்ய முடியும். அது என்ன சார் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஆசிரியர் சமுதாயம் வாழ்வாதாரத்தில் ஒரு படியிலேருந்து இன்னொரு படி உயரணும். கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கணும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோட மோட்டோ என்னன்னா, ஒவ்வொரு பிஎட், டிடிஎட் படித்தவங்க அவங்க குடும்ப சூழ்நிலை அடிப்படையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு நகர்த்தணும். அதன் பிறகு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தினசரி வாழ்வாதாரத்துக்கு ஒரு பணத்தை உருவாக்குறோம். 3வது, தனக்கு ஒரு நோய் ஏற்பட்டாலோ, உடல்நலக்குறை ஏற்பட்டாலோ, குடும்பத்தில் உடல்நலக்குறை ஏற்பட்டாலும் அந்த மருத்துவ செலவுக்கு நம்ம சேவிங்ஸ் மணிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு மருத்துவ செலவு வரும்போது கடன் வாங்கி மருத்துவ செலவு பண்ணுறதோ, ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது, சுப காரியங்கள் நடக்கும்போது கூட கடன் வாங்கி பண்ணுறத விட நம்ம சேவிங்ஸ் மணிலேருந்து அதை செய்கிற மாதிரி ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியும், தனி மனிதனுடைய வெற்றிக்காக தான் இந்த ஆயிஷா 24/7 கைடன்ஸ். இதில் இணைந்து சேவையும் பணியும் செய்ய விருப்பமுள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஆயிஷா ஆனந்தன்.